ஒன்னும் எங்க கூட விளையாடல. இல்லப்பா, சரோஜா அம்மா தாயாக போறாங்க, இதுதான் உண்மை. உங்க யாருக்கும் புரிய போறதும் இல்ல. இந்த வீட்டுக்கு பெரிய ஆபத்து இப்பதான் வந்திருக்கோன்னு என் மனசுக்கு தோணுது. பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் பேசி என்ன வெளியாளாக்கிடாதீங்கம்மா. இது உங்க நல்ல குணத்துக்கு தெய்வம் கொடுத்த வரோன்னு நினைச்சுக்கோங்க. இனிமே உங்க கண்ணில் கண்ணீர் வரவே கூடாது. மாமா, இத்தனை நாள் கழிச்சு இப்பதான் உங்க முகம் 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி பல பழங்குது. அவ்வளவு சந்தோஷமா? கங்க்ராட்ஸ் மாமா. தேங்க்யூ அர்ஜுன். எத்தனை வருஷத்து கனவு இது இன்னைக்கு நனவாக போகுது. எல்லாம் சரியாதான் இருந்தது. ஆனா அந்த தெய்வம் கண்ணை திறக்கவே இல்லை. இப்பவும் அப்படிதான். இதெல்லாம் கனவா நனவா எதுவுமே எனக்கு புரியல. எனக்கு புரியுது மாமா. அமிர்தனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம்னு சொன்னப்ப கூட நான் இப்படிதான் சந்தோஷப்பட்டேன் மாமா. மொத்தத்துல எல்லாத்துக்கும் காலம் கூடி வரணும்ல. ஆமாண்டா மகனே, அந்த பாம்பு கிட்ட கடிபடாம உயிரோட இருக்கியே, அதுக்கு சந்தோஷப்படு. மொத்தத்துல அமிர்தா இந்த வீட்டுல கால் வச்ச நேரம் ரொம்ப நல்ல நேரம். எல்லாம் நல்லதாவே நடக்குது. மாமா, அதே சந்தோஷத்துல கொஞ்சம் லைட்டா அதான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பார்ட்டி வச்சுக்கிட்டோமே, அந்த மாதிரி இப்போ ஒன்று வச்சுக்கலாமா? யாருக்கும் தெரிய வேண்டாம். என்ன சொல்றீங்க? இது நல்ல யோசனை. விக்ரம், நீ என்னப்பா சொல்ற? ஐடியாலாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இப்ப வேண்டாம். ஒரு வேலை பண்ணலாம். இந்த வீட்டு பொம்பளைங்களை எல்லாம் உங்க வீட்டுக்கு அனுப்பிடலாம். அங்க இருக்கிற ஆம்பளைங்களை எல்லாம் இங்க கூப்பிட்டு நல்லா பார்ட்டி வைக்கலாம். எப்படி இருக்கு ஐடியா? ஐடியானா இப்படிதான் இருக்கணும். அர்ஜுன், உங்களுக்கு நான் 1 வருஷம் டைம் கொடுப்பேன். அதுக்குள்ள நீங்க அப்பாவாகி ப்ரமோஷன் வாங்கியே தீரணும். என்ன சொல்றீங்க? அது நடக்காத கதை, விடுப்பா. சித்தப்பா, ஏன் அப்படி சொல்றீங்க? இல்லப்பா விக்ரம், அது இவங்கெல்லாம் இந்த காலத்து பசங்க. இவங்கெல்லாம் ஒரு 2 வருஷம் ஃபேமிலி பிளானிங் அது இதுன்னு என்னென்னமோ பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனாலதான் 1 வருஷத்துக்குள்ள முடியாதுன்னு சொன்னேன். வேற ஒண்ணும் இல்லப்பா. இல்ல அங்கிள், பாத்துக்கிட்டே இருங்க. மாமா சொன்ன மாதிரி இன்னும் 1 வருஷத்துக்குள்ள மினிமம் ஒரு குழந்தையாவது நாங்க பெத்துப்போம். நடக்கட்டும்பா. உன்னால முடிஞ்சா அமிர்தா கிட்ட போய் கேட்டு பாரு. என்ன டவுட்டா கேக்குறீங்க அங்கிள்? நிச்சயமா கேட்பேன். எனக்கு என்ன பயமா? கேளுப்பா கேளு. நீ தாலி கட்டினது ஒரு பாம்புக்குன்னு தெரியட்டும். அப்போ இப்ப இருக்கிற தைரியம் இருக்கான்னு பாக்குறேன். எனக்கு என்ன, அவங்க தலையெழுத்து அவங்களுக்கு. அர்ஜுன், நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உனக்கு என்ன கிஃப்ட் வேணுமோ கேளு, கொடுக்குறேன். மாமா, உங்க செல்ல பொண்ணு எனக்கு கிஃப்டா கொடுத்துருக்கீங்க. இதை விட எனக்கு வேற என்ன கிஃப்ட் வேணும்? ஐ அம் ப்ரவுட் ஆஃப் யூ மை பாய். பாபா, என்ன சொல்லுங்க? ஏதோ பேசணும்னு கூட்டிட்டு வந்தீங்க? விஷ்ணு, ரொம்ப நாளாவே எனக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்தது. அது இன்னைக்கு தெளிவாயிடுச்சு. என்ன சந்தேகம் பாபா? எனக்கு எவ்வளவோ சக்தி இருந்தும் அந்த நாகமணி எங்க இருக்குன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. ஆனா இப்ப அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படியா? ஆமா விஷ்ணு, அந்த நாகமணி இதே ஊர்ல ஏதோ ஒரு மூலையில வசிச்சிட்டு இருக்கிற ஒருத்தரோட கட்டுப்பாட்டுல தான் அது இருக்கு விஷ்ணு. நீங்க என்ன சொல்றீங்க பாபா? அது எப்படி முடியும்? இத்தனை நாளா நான் செஞ்ச தவத்துக்கும் பூஜைக்கும் பலனா
இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்திருக்கு. நாகராணி உங்க வீட்டை குறி வச்சதே அந்த நாகமணியை கண்டுபிடிக்கத்தான். அதனாலதான் நாகமணியை தேடுறதுக்கு அந்த நாகராணி ஆரம்பிச்சுட்டா. அவ உங்க வீட்டுல இருக்கிற யாராவது ஒருத்தரை பழி வாங்கறதுக்காக சுத்துறாளா, இல்ல உங்க வீட்டுல இருக்கிற நாகமணி அடையறதுக்கு சுத்துறாளான்னு எனக்கு தெரியல விஷ்ணு. பாபா நீங்க என்ன சொல்றீங்க? நாகமணி அது எப்படி என்கிட்ட இருக்கும்? அதுவும் இல்லாம அது என்கிட்ட இருந்திருந்தா நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன்ல. அதுவும் சரிதான். என்ன வேணாலும் நடக்கட்டும், நீ ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அந்த நாகராணி ஏற்கனவே தன்னோட போராட்டத்தை ஆரம்பிச்சிட்டா. எந்த நேரத்திலையும் எதுவும் நடக்கும் விஷ்ணு. நான் கொடுத்த தாயத்து உன் கழுத்துல இருக்குல்ல? இருக்கு பாபா, எப்பவுமே என் கழுத்துல தான் இருக்கு. நல்லது. எந்த சந்தர்ப்பத்திலையும் அதை கழட்டிடாத. ஜாக்கிரதையாயிரு. நல்ல வேளை என்கிட்ட நாகமணி இருக்கிற விஷயம் பாபாவுக்கு தெரியல. நாகராணியால எனக்கு ஆபத்து இருக்கா? நாகராணி இங்க வருவாளா? இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஏதோ ரகசியம். அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியலையே. அத கண்டுபிடிச்சே தீரணும். மொத்தத்துல இத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் இந்த வீட்ல ஒரு தொட்டில ஆட போறது உறுதி. அது மட்டும் இல்ல, நான் கத்து வச்சிட்டு இருக்கிற அந்த தாலாட்டு பாட்டு, குழந்தைங்க கதை எல்லாம் பயன்பட போகுது. இத்தனை வருஷங்களா இந்த வீடு வெறிச்சோடி போயிருந்தது. ஆனா இனிமே குழந்தையோட கொலுசு சத்தம் கேட்கிற நேரம் வரப்போகுது. அம்மாவோட முகத்தை பாருங்கப்பா. தாய்மை அவங்க முகத்துல அப்படியே சந்தோஷமா பொங்கி வழியுது. அத்தை மாமா, இப்ப அதெல்லாம் விடுங்க, முதல்ல இம்பார்ட்டன்ட் விஷயத்துக்கு வரலாம். அதான், உங்களுக்கு வளையல் வேணுமா இல்ல குழல் வேணுமா? அப்படின்னா என்ன அர்த்தம் அர்ஜுன்? ஐயோ அத்தை, உங்களுக்கு ராதா வேணுமா இல்ல கிருஷ்ணர் வேணுமான்னு கேட்டேன். இங்க பாருப்பா, எனக்கு ராதாகிருஷ்ணனை பத்தியெல்லாம் தெரியாது. எங்களுக்கு அமிர்தா மாதிரி ஒரு அழகான பொண்ணு, இல்லையா எங்க அர்ஜுன் மாதிரி நல்ல குணமுள்ள ஒரு பையன். மொத்தத்துல எங்களுக்கு ஒரு குழந்தை வேணும், அவ்வளவுதான். அர்ஜுன் மாதிரி சரிதான், அமிர்தா மாதிரி கேக்குறானே. இவங்களுக்கு பாம்பு குழந்தையா பிறந்தா நம்ம நிலைமை என்ன ஆகும்? அது சரிப்பா. பிறக்க போற குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்னு யோசிச்சிட்டீங்களா? இத பாருங்கம்மா, பொம்பளை புள்ளையா இருந்தா லட்சணமா ராஜேஸ்வரின்னு பேர் வைங்க. ஐயோ அது வேண்டாம், இது ஏதோ வில்லி பேர் மாதிரியே இருக்கு. உங்க முதல் பொண்ணு பேரு அமிர்தா, அதனால பிறக்க போற குழந்தைக்கு சுதான்னு பேரு வைங்க. ஆம்பளை குழந்தையா இருந்தா சுதாகரன்னு வைங்க. சரி சரி, நம்ம ஜோசியர் சொன்னதுதான், அதே பேர் வச்சிடலாம். சரியா? சரி, காலையில பூஜை இருக்கு, லேட் ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்க, படுத்துக்கலாம் வாங்க. அர்ஜுன், நீங்க ஏன் சாப்பாடு வேண்டான்னு சொல்லிட்டீங்க? அதுவா அத்தை, இன்னைக்கு நான் விரதம் இருக்கேன்னு வேண்டிக்கிட்டேன், அதான். அப்படின்னா காலையில இருந்து நீங்க எதுவுமே சாப்பிடலையா? இல்ல அத்தை.
விஷ்ணு அண்ணா அது அது வந்து ராகேஷ் ஆ, என்ன விஷயம்? ஆ, இந்த நாகமணி இருக்கிறது உண்மைதானா? மன்னிச்சிருங்கண்ணா, பாபா பேசிக்கிட்டு இருந்தார்ல, எதேச்சே என் காதுலயும் அந்த விஷயம் விழுந்துச்சு, அதனால தான் கேட்டேன். ராகேஷ், நாகமணி அங்க இருக்கு, இங்க இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இதெல்லாம் வெறும் கதை தான். நம்ம ருத்ரா நாகமணியை பத்தி எங்கேயோ கேள்விப்பட்டு அதை பத்தியே நினைச்சிட்டு இருக்கான். அதை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் கட்டு கதை, அதெல்லாம் நம்பாதேன்னு அவன்கிட்ட எவ்வளவோ சொல்லிட்டேன். ஆனா அவன் இங்க என் பேச்சு கேட்க போறான். அப்படியா சொல்றீங்க? ஆமா ராகேஷ், இந்த நாகலோகம் நாகமணிங்கிறதெல்லாம் சும்மா கதை. தேவையில்லாம அதை பத்தி யோசிச்சு நீ மூளைய குழப்பிக்காது. நிம்மதியா போய் படுத்து தூங்கு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆனா உன் முகத்துல இருக்கிற பயத்தை பார்க்கும்போது எனக்கு வேற ஏதோ தோணுது விஷ்ணு. நிச்சயமா இங்கே ஏதோ ரகசியம் இருக்கு. அது என்னங்கிறத கூடிய சீக்கிரத்துல நான் கண்டுபிடிக்கிறேன். ஜெய் தக்ஷகா. ஐயோ, அத்தை என் ஃபேவரட் சாம்பார் செஞ்சுருக்காங்க. இவங்களால அதை என்னால் சாப்பிட முடியல. ஏங்க, நான் உங்கள் தாலி கட்ட புருஷன் தானே. என்கிட்ட அழிவுன்னு சொன்னா உங்கள் கிட்ட என்ன கீழே விழுந்துருவா? சொல்லுங்க. உங்களுக்கு கருணைங்கிறதே கிடையாதுல்ல? கல்லாட்டம் இருக்கீங்களே. பேச மாட்டீங்களா? சரி விடுங்க, நான் இப்படியே பட்டி கடந்து சாவுறேன். ஒரு பக்கம் ருசியான சாம்பார், இன்னொரு பக்கம் பொண்டாட்டி, பசி ஒரு பக்கம், காதல் இன்னொரு பக்கம். இப்ப நான் என்ன பண்றது? யாருக்கும் தெரியாம நைஸா போய் சாப்பிட்டு வந்துருவா. அத்தை கைரிசி சூப்பர். அமிர்தா மாதிரியே இருக்கு சாம்பார். எல்லாரும் பாயசம் தான் தேவாமிர்தம்னுவாங்க. எனக்கு இன்னைக்கு சாம்பார் தான் தேவாமிர்தமா இருக்கு. நல்ல வேளை யாருக்கும் தெரியாம வந்து சாப்பிட்றேன். இல்லைன்னா இவ்வளோ ருசியான சாப்பாடை நான் மிஸ் பண்ணியிருப்பேன்.
எங்க இல்ல பேய் மாதிரி நடு வீட்டுல உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்கேன். அவங்க பாட்டுக்கு வந்துட்டு போறாங்க. ஒருவேளை உங்களுக்கு தூக்கத்துல நடக்கிற பழக்கம் இருக்கோ? இந்த மயூரி எங்க போனா? அவளுக்கு என்ன ஆச்சு? அவளை பத்தி எதுவுமே தெரிய மாட்டேங்குதே. ஓ, பாட்டி ஏதோ மூட் அவுட்ல இருக்கிற மாதிரி தெரியுதே. நான் நினைக்கிறேன் அமிர்தாவை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்கன்னு. நாமளும் கொஞ்சம் உசுப்பேத்தி விடலாம். வா சித்ரா. ஏமா இன்னும் நீ தூங்கலையா? எப்படி பாட்டி என்னால தூங்க முடியும்? நாம ஒண்ணு நினைச்சோம், இங்க வேற என்னென்னமோலாம் நடக்குது. நீ எந்த விஷயத்தை பத்தி பேசுற சித்ரா? அதான் பாட்டி, நம்ம அர்ஜுன் கல்யாணம். நான் வேற அப்ப ஊர்லயே இல்ல. இந்த வீட்டுக்கு திரும்பி வந்த உடனே அர்ஜுன் பக்கத்துல கிளி மாதிரி நம்ம மயூரி தான் மருமகளா நிப்பான்னு நினைச்சேன். ஆனா இப்போ அந்த அமிர்தா வந்து அந்த இடத்த பிடிச்சிட்டா. ஆமா சித்ரா, சனி பிடிச்ச மாதிரி இவன் நம்மளை பிடிச்சுக்கிட்டா. ஒண்ணு பின்னாடி ஒண்ணுன்னு அபசகுணங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் எங்க போய் முடியுமோ? அந்த தெய்வத்துக்கு தான் வெளிச்சம். நீங்க 1000 சொல்லுங்க பாட்டி, இந்த அர்ஜுனுக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்ல. மயூரி மாதிரி ஒரு பத்திரமாத்து தங்கத்தை விட்டுட்டு இந்த அமிர்தா மாதிரி போலி தங்கத்தை கல்யாணம் பண்ணிருக்கானே, இவனை என்ன சொல்றது? எனக்கு என்னமோ அந்த அமிர்தா ஏதோ பெரிய திட்டத்தோடு தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காளோன்னு தோணுது. அநியாயமா நம்ம மயூரி வாழ்க்கையை பாழாக்கிட்டா. இவ தன் மனசுக்குள்ள அர்ஜுன் பொண்டாட்டிய அதிகாரம் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கா. இவளோட அதிகாரம்லாம் எவ்வளவு தூரம் செல்லும் பாட்டி? நீங்க வேணா பாருங்க, இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான். பார்க்கலாம் இன்னும் எத்தனை நாளைக்கு அவ இந்த வீட்டுல நிம்மதியா இருக்கான்னு பார்க்கலாம். அர்ஜுனோட கல்யாணம் அந்த நேரத்துல நடக்க வேண்டிய கட்டாயம் நடந்துருச்சு. அர்ஜுனுக்கு இருந்த கண்டம் இந்த கல்யாணத்தால நிவர்த்தி ஆயிடுச்சு. அது போதும் எனக்கு. என் மயூரிக்கு நடந்த அநியாயத்தை நான் தான் சரி பண்ணி ஆகணும். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் என் மயூரிய இந்த வீட்டு மருமகளை நான் கூட்டிட்டு வந்தே தீருவேன். அது நிச்சயம் நடக்கும். இந்த வீட்டுல வாழ வேண்டியவ ஏன் மயூரி தான், அந்த அமிர்தா கிடையாது. ஆமாம் பாட்டி, இந்த அமிர்தாவுக்கு அவளோட தகுதி என்னன்னு நாம தான் புரிய வைக்கணும். நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் என்ன கேளுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். எப்படி இருந்தாலும் அந்த பிசாசு அமிர்தா நாளைக்கு இந்த வீட்டை விட்டு போயிடுவா. கூடிய சீக்கிரம் நம்ம பையனை நம்ம இந்த வீட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு வரணும். அதுக்கப்புறம் சரோஜாவுக்கு பிறக்க போற குழந்தை என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். அதெல்லாம் சரிதான் ராஜி. அந்த அமிர்தா நான் அங்கேயும் இருப்பேன் இங்கேயும் இருப்பேன்னு என்ன மிரட்டிட்டு போயிருக்காள. அவ கண்ணுல மண்ண தூவுறது அவ்வளவு சுலபம்னு நினைச்சியா? இந்த பாம்பு கிட்ட மாட்டிக்கிட்டு துடிக்கிறது நானு. என் கஷ்டம் உனக்கு எங்க புரிய போகுது? இல்ல, அவ அங்கேயும் இங்கேயும் இருக்கிறதுக்கு அவ என்ன மாயாவியா? ஏதோ சின்ன பசங்களுக்கு கதை சொல்ற மாதிரி இல்ல என்கிட்ட சொல்றீங்க. ஐயோ ஐயோ, அவ மாயாவி இல்லம்மா. அவ அது அது ஆமா, நான் மாயாவிதான். ஆமா, நான் மாயாவிதான்.
இப்ப என்ன அதுக்கு? அப்படித்தானே தேவராஜ் அவர்களே? ஆமா இல்ல 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 அது நானும் ராஜியும்